திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவோடு போட்டியிடுகிற இடங்கள் குறித்து நாங்கள் உரையாடல் செய்தோம். நாங்கள் கேட்ட தொகுதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். அதிகாரபூர்வமாக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். இடங்கள் குறித்த விவரங்களை கூட்டணி கட்சிகளின் தலைவர் என்கிற முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட பேச்சுவார்த்தையின் போதும் சரி, பின்னர் நிறைவாக நாங்கள் கையெழுத்திட்ட போதும் சரி, பேச்சுவார்த்தை என்பது மிக இயல்பாக சுமூகமாக இருந்தது. நாங்கள் கேட்ட இடங்களை தான் கொடுத்திருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் அதிருப்தி தெரிவித்துறாங்க. கடைசியாக மதிமுகவும் ஒரு அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது கூட்டணிக்குள்ள ஒரு அதிருப்தி மனநிலைங்கிறது பொது வெளியில் வெட்ட வெளிச்சமாக வருது. தேர்தலுக்கு நெருக்கமாக போகும்போது களத்தில் ஒரு எதிர்மறையான சூழலை உருவாக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அரசியல் தான் எங்களுக்கு முதல் முன்னுரிமை. பிஜேபியை வீழ்த்துவது. பிஜேபி தமிழக உரிமைகளை சிதைப்பது மட்டுமல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மாண்புகளையே சிதைக்கிறது, விழுமியங்களை சிதைக்கிறது, கூட்டாட்சி முறையை சிதைக்கிறது, சட்டத்தின் ஆட்சி முறையை சிதைக்கிறது. இவையெல்லாம் எதிர்காலத்திற்கு பேர் ஆபத்து. எனவே இந்தியாவின் மிக சிறந்த விழுமியங்களை சிதைக்கிற பிஜேபி தான் எங்கள் குறி. எனவே அதை வீழ்த்துவதுதான் எங்கள் முதல் கடமை. இதற்கு முன்னால் மற்ற காரணிகள் எளிதில் கடந்து செல்ல முடியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்புகிறது. உங்களுக்கு தலைமைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சரி, ஆனால் தேர்தல் களத்தில் மக்களுக்கு கட்டுக்கோப்பா இருந்த ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு அதிருப்திகளை தேர்தலுக்கு முன்பாக வெளிப்படுத்துறது ஒரு எதிர்மறையை உருவாக்கும். பல கட்சி இயங்கும் முறையில் பல கட்சிகள் கூட்டணியில் சேர்க்கிற போது ஏற்ற இறக்கங்கள் வரும், எதிர்மறை நேர்மறை கருத்துக்கள் வரும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் திமுக தலைமையிலான இந்த இடத்தில் ஒரு ஜனநாயக இடம் உண்டு, அதற்கான இடம் உண்டு. ஆனால் அங்கே பிஜேபியில் அந்த இடம் இல்லை. செல்வதே டெல்லிக்கு செல்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிறார்கள். அந்த ஜனநாயகத்தின் கதவுகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே ஜனநாயகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு நன்கு புலப்படும். அவர்கள் மிக அனுபவம் உள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், மிக சரியான தீர்ப்பளிப்பார்கள். எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சி தலைவர் முதல் பிரச்சாரத்திலேயே கூட்டணி கட்சிகள் 5 தொகுதிகள் அலையளிக்கப்படுகிறான்னு சொல்றாரு. ஓகே, சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொகுதிகளை அடையாளம் காண்பது தொடர்பாக திமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்தார். தொகுதிகள் அடையாளம் காண்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்றதாக தெரிவித்தார்.